வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி. நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த அளவில் 3/4 பங்கு பச்சரிசி, 1/4 பங்கு பாசிப்பருப்பு. இதுவும் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுனால 1 பங்கு. தண்ணி அதே அளவால் 3/2 பங்கு. சரியா? பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்த அந்த 1 பங்குக்கு 3/2 பங்கு தண்ணி, 50 ml நெய், ஒரு 15 உடைத்த முந்திரி பருப்பு, பெருங்காயம் ஒரு 3 சிட்டிகை, மிளகும் சீரகமும், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டும் சேர்ந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இஞ்சி நம்ம ஒரு விரலில் இவ்வளோ பெருசு தோல் சீவின இஞ்சி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ செய்ய தேவையான பொருட்களை இன்னொரு தடவை பார்க்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து 1 பங்கு, அதாவது இது 3/4 பங்கு, இது 1/4 பங்கு, 3/2 பங்கு தண்ணி, 50 ml நெய், ஒரு 15 உடைத்த முந்திரி பருப்பு, பெருங்காயம் ஒரு 3 சிட்டிகை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் 1-2 பொடித்து வைத்தது, ஒரு இவ்வளோ இஞ்சி தோல் சீவினது, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் அந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் ரொம்ப வறுக்கல, லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்து வச்சதை தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது ஒன்றா வறுக்காதீங்க, தனித்தனியாக வறுத்து வச்சு 2-3 தடவை களைஞ்சு, அப்புறம் நீங்கள் ஊற வைக்கும் போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 2-3 தடவை களைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறமா வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த 3/2 பங்கு தண்ணியை குக்கரில் ஊற்றிருக்கேன், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரகத்தில் இது சேர்த்தி கிடையாது, தனியாக ஒரு 10 மிளகை 1-2 போட்டிருக்கேன். அந்த மிளகு, பெருங்காய பொடி நம்ம வச்சுருக்கிறது, உப்பு தேவையான அளவு, ஒரு 2 ஸ்பூன் நெய், இதை போட்டு எல்லாம் ரெடியாக அப்படியே கொதிக்கட்டும். உப்பு மட்டும் கரெக்டாக தேவையான அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா திருப்பி சேராது உப்பு. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கணும். முன்னமே நீங்கள் டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் சாமிக்கான நம்ம வைக்கும்போது டேஸ்ட் பார்க்க மாட்டோம், நீங்கள் அதை ஒரு அளவாக போட்டுக்கோங்க. இது உப்பு இப்போ போட்டால் தான் கண்டிப்பாக சேரும். அதனால் கரெக்டாக தேவையான அளவு உப்பை இதில் போட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சது. இப்போ நான் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்ததை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேன். இப்போ அதுக்குள்ளே அதை போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ அதை மூடி வைக்கிறேன். சிம்லையே 12 நிமிஷம், 12 மினிட்ஸ் இது சிம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். 12 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் திறக்கணும். இல்லை விசில் வந்தால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. எப்பொழுதுமே டைம் தான் நமக்கு மெயின். சிம்மிலேயே 12 மினிட்ஸ். விசில் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம், கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 12 நிமிஷம் டைம் தான். நம்ம 12 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து எண்ணெய் அதில் கொட்ட போகிறோம், தாளித்து எண்ணெய் கொட்ட போகிறோங்கிறத பார்க்கலாம். பன்னெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் போயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ தான் போனது ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஜீரகத்தையும் மிளகையும் போடுறேன். அந்த இஞ்சியை தோல் சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். கருவேப்பிலை 2 கொத்து உருவி இருந்தோம்ல, அதையுமே இதுக்குள்ளே போடுறேன். கருவேப்பிலையை நல்லா அலம்பி வடித்து வச்சுருங்க. கருவேப்பிலையில் கூட சும்மா நைஸாக மண் இருக்கும். அதனால் இப்போ இது எல்லாமே நல்லா
நெய்யில் போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த அந்த மிளகு அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை நிறுத்திடுறேன். இதை அப்படியே அதில் கொட்ட போகிறேன். இன்னமும் நம்ம பாக்கி வச்சுருக்க நெய்யுமே அதில் வந்து விட்டுடலாம். இப்போ கலர்னா சூடான சுவையான வெண்பொங்கல் தயாராகும். கண்டிப்பாக நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. நம்ம வந்து சமைக்கும்போது கொஞ்சம் விடுற நெய்யை விட தட்டில் பரிமாறிட்டு பொங்கலை பரிமாறிட்டு அதுக்கப்புறமும் உருகின நெய் வந்து அந்த பொங்கல் மேலே ஒரு 2 ஸ்பூன் விட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். மணக்குது பொங்கல். நீங்களும் இதே மாதிரியே பொங்கல் அன்னைக்கு சுவையான வெண்பொங்கலை தயார் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணியாச்சு. கலந்துடலாம். சூடான சுவையான அருமையான வெண்பொங்கல் தயார். நாளைக்கு எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு இதை செஞ்சு சுவைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.